ஸ்மால் கார்லிக் சீஸி பாவ் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? இது பாவ் பண்ணி இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வெறும் ப்ரெட்டில் கூட பண்ணலாம். அதுக்கு கார்லிக்கை ஃபஸ்ட்டு நல்லா நம்ம எண்ணெயில் கோல்டன் கலராக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லோ ஃப்ளேமில், இல்லைனா கரிஞ்சிடும். அதை எடுத்துக்கிட்டு மிக்சியில் கார்லிக், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் பட்டர் இதெல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட்டை நல்லா கட் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பீட் பண்ணி எடுத்ததை கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு நம்ம அடுப்பில் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இதை போட்டுடலாம். இந்த அப்ளை பண்ண ப்ரெட் ஸ்லைஸை போட்டுட்டு கொஞ்சம் ஒரிகேனோ சில்லி ஃப்ளேக்ஸ் மேலே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவைக்கேற்ப மொட்சரல்லா சீஸ் நல்லா நம்ம மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். குக் பண்ணி எடுத்து வெட்டி கடிச்சு பார்த்தோன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது பர்ஃபெக்ட் ஈவினிங் ஸ்நாக். கண்டிப்பாக கிட்ஸ்க்கு ட்ரை பண்ணி கொடுங்க. இப்போ எடுத்து நான் ஒரு பைட் கடிச்சு காட்டுறேன், எப்படி சவுண்ட் வருதுன்னு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.